ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்கனாமிக்ஸோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வரத்துக்கு கொஞ்சம் இந்த வாரம் லேட் ஆயிடுச்சு. சாரி கைஸ், சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷெட்யூல்ல இருந்து ஜிஎஸ்க்கான வீடியோஸ் வந்து கரெக்ட் டைம்ல அப்டேட் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் திங்கர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு சில ஸ்காலர்ஸோட லீடர்ஸோடைய தாட்ஸ் என்னவா இருக்கு, அவங்க பொருளாதாரத்துல என்னெல்லாம் பங்களிப்பு கொடுக்குறாங்க, அவங்க வந்து பொருளாதாரத்தை என்ன கண்ணோட்டத்துல பார்த்திருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் 3 டேஸா வந்து லைவ்லயும் சரி, சில வீடியோஸ்க்கு அடியில இருக்க கமெண்ட்லயும் வந்து பார்த்தேன். சில கேள்விக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும், சில விஷயத்த வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நடந்த லைவ்ல லாஸ்டா கோகுல் சார் வந்து ஒரு லைவ் போட்டிருந்தாரு இல்லையா, அதுல வந்து ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் பார்த்தேன். எக்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார், புரியல, அத வந்து எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஜிஎஸ்ஏ கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி தான் படிக்கணும். அந்த ஜிஎஸ்லயுமே பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் மத்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜியோகிராஃபியும் எக்கனாமிக்ஸும் கொஞ்சம் வந்து இது கதையாவும் படிக்க முடியாது, எதுவுமே படிக்க முடியாது. ஹிஸ்டரியும் சிவிக்ஸும் கூட அப்படியே கதையா கொண்டு வரலாம். அந்த 1915ல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க, எதனால கொண்டு வந்தாங்கன்னு நம்ம வீட்டுல நடக்கிற கதை மாதிரி நம்ம யோசிச்சு கொண்டு வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஹிஸ்டரிலயும் அப்படிதான். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடில இருந்து இப்ப, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், அதுக்கப்புறம்ட்டு நம்ம ஒரு கதையாவே படிச்சுட்டு வரலாம். ஆனா எக்கனாமிக்ஸ்லயும் ஜியோகிராஃபிலையும் ரிசோர்சஸ், மினரல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ், அப்புறம் இந்த இப்ப நம்ம பார்க்க போற திங்கர்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பொருளாதாரம், இந்த மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு கான்செப்ட் வரும், அடுத்த கான்செப்டுக்கும் முன்னாடி பார்த்த கான்செப்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. இது நம்ம எங்க இருந்து கதையா படிக்கிறது? ஸோ எக்கனாமிக்ஸும் ஜியோகிராஃபியும் படிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கஷ்டத்தை பார்க்காம மற்ற சப்ஜெக்ட்ஸை விட இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் டூ சம்திங் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி. நெக்ஸ்ட், எப்படி சார் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படின்னு. அதாவது நோட்ஸ் எடுத்து படிக்கிறது எப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா சில நோட்ஸ்லாம் நோட்ஸா கொடுத்தோம்னா, நாங்க கொடுக்குற நோட்ஸ் இட்ஸ் அபவுட் மை தாட்ஸ். என்னோட தாட்ல இந்த சப்ஜெக்ட்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இப்படி இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்களா. இப்ப நானே வந்து சில இம்பார்ட்டன்ட் நீங்க ஹைலைட்டர் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க இப்படியே படிச்சீங்கன்னா, இல்ல இதுதான் நோட்ஸ்ன்னு வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களால வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்டா நீங்க வந்து ஞாபகம் வச்சிருக்க முடியாது. இப்ப இத படிச்சு இதுல நம்ம வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அது மாதிரி நோட்ஸ்ன்றது உங்க கைப்பட உங்களுக்கு நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்கன்றதுக்கு எழுதுறது தான் நோட்ஸ். ஸோ நாங்க வந்து லெசன் வைஸ் கூகுள் சார் சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து நிறைய பேர் புக்ஸ் இல்லை, அதனால நம்ம புக்ஸை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணோன்றதுனாலதான் புக்ஸை வச்சு நாங்க வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். புக்ஸ்ல வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஃபுல்லாலாம் படிக்க வேண்டாம், நம்ம இதை எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நாங்க வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். அதுலயுமே நீங்க இந்த ஹைலைட் பண்ணிருக்கிறதுலயுமே சின்னதா ஒரு மைண்ட் மேப் மாதிரி, வருஷம், தலைவர் பேரு, அவர் என்ன சொன்னாரு, மினரல் அது எங்க கிடைக்குது, இதை இந்த மாதிரி சின்னதா மைண்ட் மேப் மாதிரி நோட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த எக்கனாமிக்ஸ் நம்ம பார்ட் வீடியோல தான். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா மினரல்ஸோடைய ரிசோர்சஸ் வந்து எங்கெல்லாம் கிடைக்குதுன்றத பேப்பர்ல எழுதி கிச்சன்ல ஒட்டிக்கோங்க. ஏன்னா நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நம்ம வந்து காலையில, சாயந்தரம், அதுக்கப்புறம் நைட்லாம் வந்து கிச்சன்ல நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம டேல வந்து நாங்க செலவு பண்றோம். சும்மா நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே மண்டையில ஏறிடும்ல ஆட்டோமேட்டிக்கா. அதை வேற என்னத்த தனியா உட்காந்து படிச்சுக்கிட்டு, டைம் வேஸ்ட் தானே. அதே மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போறவங்க எல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரெஸ் பண்ணுவீங்க, தலை சீவுவீங்க, இல்ல சாப்பிட உட்காருவீங்க, அங்க ஒட்டுவீங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே மண்டையில ஏறிடும்ல. எப்படி ஏறாம இருக்கும்? நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு இறங்கிட்டோம், அதை பண்ணிதான் ஆகணும். அதை எப்படின்னா ஈஸியா பண்ணணும் அப்படின்றத பாத்துக்கணும். நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தோம்னா, டைமே கிடைக்கல படிக்க, கொஞ்சம் ஷெட்யூலை வந்து லிபரல் ஆக்குவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. யாருன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப்,
எனக்கு வந்து டைம் கிடைக்கல, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஷெட்யூல் வந்து நாங்க அது நேத்தே கோகுல் சார் சொன்ன மாரி, நாங்க இப்படிலாம் படிச்சா நல்லாருக்கும் அப்படின்ட்டு நாங்க போடுறது. பிளஸ் வந்து இத கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம பிரஷரும் இல்லாம இருக்கும். கடைசி நிமிஷம் வரைக்கும் இதெல்லாம் நம்ம படிக்காம வச்சிருக்கோன்ட்டு ஒரு பேக்கேஜா இல்லாம இருக்கும். அத நீங்க எப்படி இந்த ஷெட்யூல்ல லிபரல் கேட்காம, "இத எப்படி சார் படிக்கிறது? எப்படி மேடம் படிக்கிறதுன்னு?" கேளுங்க. நேத்தே வந்து ஆனா சார் சொல்லியிருந்தாரு. அ லைவ்ல சொல்லியிருந்தாரு. "அ நாங்க போட்டிருக்கோம். இத வந்து நீங்க ஃபுல்லா முடிச்சே தான் ஆவணுன்ற மாரி இல்ல. இதுல ஒரு 60% ஒரு இப்படி சொல்லியிருந்தாரு. 30% இப்ப முடிங்க. அடுத்த வாரத்த 40யா மாத்துங்க. அப்படியே 70யா மாத்துங்கன்னாரு." அப்ப ஆனா நம்ம எந்த அளவுக்கு ஏறுறோமோ, அந்த ஏற்றத்துல இருந்து இறங்கக்கூடாது. நான் இன்னொரு ஐடியா என்ன சொல்றேன்னா, மோஸ்ட்லி நான் இத வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நானுமே ஹவுஸ் ஒய்ஃப் தான். பிளஸ் எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. அதுவும் 2வது குழந்தை பொறந்தே 2 மாசம் தான் ஆகுது. நாங்க தனியா தான் இருக்கோம். நானு, என் ஹஸ்பண்ட், என் 2 குழந்தைங்க தனியா தான் இருக்கோம். என்ன பாத்துக்க கூட ஆள் கிடையாது. நான் வீட்டு வேலைக்கு போணும், என் குழந்தைங்களையும் பாத்துக்கணும், என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். பிளஸ் இப்ப நான் வந்து இந்த புதுசா ஏத்துக்கிட்ட கமிட்மெண்ட்டுக்கும் என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் குடுக்கணும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். பிளஸ் வந்து இந்த வீடியோஸ பாக்குற ஹஸ்பண்ட்ஸா இருந்தீங்கன்னா, ஒரு குழந்தைய வச்சிருக்க மனைவி ஒரு லேடியோட ஹஸ்பண்டா இருந்தீங்கனாலும் உங்களுக்கும் தெரியும். 2 குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு. அதுலயும் என்னோட ஃபர்ஸ்ட் பேபி 2 1/2 இயர்ஸ், செகண்ட் பேபி 2 மந்த்ஸ். பகல்ல என்னால எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஃபுல்லி அவங்க தான். அப்ப நான் இந்த விஷயத்துக்கு எப்போ உட்காருறேன் அப்படின்னா, ஃபுல்லா நைட் டைம் தான். இட்ஸ் மை டைம், இட்ஸ் மை ஓன் டைம், மை டைம்ன்ற மாரி நைட்ல உட்காந்துருவேன். அவங்களலாம் தூங்க வச்சுட்டு, அந்த ரூம சாத்திட்டு, நான் வந்து தனியா உட்காந்து என்னோட வேலைய பார்ப்பேன். அந்த மாரி நம்ம ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா, கஷ்டம் இருக்கும் தாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா நாளுமே அதாவது நம்மளோட டார்கெட் என்ன? 2026ல குரூப் எக்ஸாம எழுதணும். அப்பாயின்ட்மென்ட்ட வாங்குறோம், வேலைக்கு போறோம். அப்ப அதுக்கு நடுவுல வர கஷ்டத்தெல்லாம் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும்னு யோசிங்க. கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம மைண்ட் அதிலேயே தான் இருக்கும். அதாவது இந்த 1 வருஷம் ஃபுல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நான் சொல்றேன் மெயின்லி, எல்லா நாளும் நம்மளால உட்காந்து படிக்க முடியும். எல்லா நாளும் ஒரே நாளா இருக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு ஃபங்ஷன் வரும். சிலது நல்லது, கெட்டது வரும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க. அந்த மாரி நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கும். காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு சொல்ல வரேன். உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் வரும். பசங்க வெளியில கூப்பிடுவாங்க. தியேட்டருக்கு போலாம் வான்னுவாங்க. திடீர்னு அப்பா, அம்மா வா ஊருக்கு போலான்னு கூட்டிட்டு போவாங்க. இந்த மாரி நெறைய இருக்கும். அங்கெல்லாம் சில விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது வேணா கூட ஒரு ஒரு நாள் அவாய்ட் பண்ணிடலாம். நான் ஃபேமிலி விஷயத்துல சம்மந்தப்பட்டத ஒரு டைம் அவாய்ட் பண்ணலாம். முக்கியமான இடத்துக்குலாம் ஃபேமிலியா போணுன்றப்ப போய் தான் ஆகணும். அந்த மாரி இடத்துலலாம் நீங்க எங்களோட சேனல்ல வர எந்த வீடியோக்கு கீழ வேணா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு இப்படி இருக்குக்கா. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா இப்படிதான்க்கா போகும். அப்படின்ட்டு உங்க வீட்டு பொண்ணா என்ன நெனச்சுக்கோங்க. என்ன விட வயசுக்குள்ள மூத்தவங்களா இருந்தீங்கன்னா, என்ன தங்கச்சியா நெனச்சு பேசுங்க. என்ன விட வயசுல கீழ இருக்கீங்களா, எனக்கு வயசு வந்து 26வது வயசு கீழ இருக்கீங்கன்னா அக்கா இந்த மாரி இருக்குக்கா. இந்த டைம்ல நான் எப்படிக்கா படிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த மாரி எனக்கு இந்த வாரம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். எங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன். நான் தான் வேல பார்க்கணும். இந்த டைம்ல இந்த ஷெட்யூல் இருக்கு. இதுல நம்ம எப்படி படிக்கலாம்னு கீழ எந்த வீடியோல கீழ வேணா கமெண்ட் பண்ணுங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு இல்ல. எந்த வீடியோ கீழ வேணா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த வீக் அந்த டைம் டேபிள்ல எப்படி படிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் வந்து கைட் பண்றேன். அதாவது எங்க சேனல பொறுத்தவரைக்கும், எங்க சேனல ஃபாலோ பண்றவங்க அடுத்த வருஷம் 2026ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு உங்களுக்கு நாங்க கிளாஸஸ் எடுக்குறோம், பேட்சஸ் போடுறோம், டெஸ்ட் கிளாஸ் வைக்கிறோம், ரேங்க் குடுக்குறோம். இதெல்லாம் தாண்டி உங்களை நல்ல கைட் பண்ணுவோம். ஒரு 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 அதாவது நமக்கு கஷ்டம் வரும்போது சைக்காட்ரிஸ்ட்க்கு போவோம் இல்லையா? அந்த மாரி உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? எங்ககிட்ட சொல்லுங்க. அதுக்கும் உங்களுக்கு நாங்க ரெமெடி சொல்றோம். டைம் டேபிள் உங்களுக்குன்னு தனியா உங்க டைமுக்கு ஏத்த மாரி டைம் டேபிள் போட்டு தரணுமா? அதையும் நாங்க பண்றோம். எங்களுக்கு உங்கள வந்து ஒரு அரசு அதிகாரியா பார்க்கணும். அவ்வளவுதான். அதுக்கான ஃபுல் எஃபர்ட்ஸ் எங்க சேனல்ல இருந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாரி நெறைய கஷ்டம் இருக்கும். இந்த வருஷம் வந்து ஒரு தவம் மாரி உட்கார்ந்துரணும். இத வந்து நம்ம முடிச்சு 2026ல நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா, நெறைய பேத்துக்கு தெரியும் எவ்ளோ கஷ்டம் இருக்கும் அப்டின்ட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கணும்னா. அதுவும் காலேஜ் போயிட்டு டிராவல் இஷ்யூஸ் இருக்கும். அது மாரி நம்ம வீடியோஸ வந்து ஃபாலோ பண்ணி ஜென்ட்ஸ்மே வந்து நெறைய பேர் படிக்கிறீங்க, வேலைக்கு போறவங்க, எல்லா இடத்துலயுமே கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்மள சில பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க இல்லையா? அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு நிக்கணும். "ஜெயிச்சுட்டோம் மாறா" அப்படின்ட்டு நம்ம வந்து கெத்தா நிக்கணும். இப்போ இந்த சிச்சுவேஷன 2ஆ பேசிருவாங்க, நம்ம படிக்கிறத. அதாவது நம்ம படிச்சுட்டே இருப்போம். நம்ம ஒரு கட்டத்துல வேலையே வாங்காம நின்னுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்க?
ஆமா, இவனும் படிக்கிறேன்ட்டு சும்மா நம்மள நாள கடத்திட்டு ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற ஒரு கும்பல் இருக்கும். நம்ம வேலை வாங்காத வரைக்கும். அதே வேலைய வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த சைடு மாறிடுவாய்ங்க. நான் இவனை எனக்கு அன்னைக்கே தெரியும். இவன் எப்படி படிச்சான், இவன் கண்டிப்பா வேலைய வாங்கிருவான் அப்படின்ட்டு அந்த சைடு வந்து நின்னு பேசுவாய்ங்க. அதனால பேசுற வாய் பேசிட்டே தான் இருக்கும். தூட்டுற வாய் தூட்டிட்டே தான் இருக்கும். நம்ம எதையுமே காதுல வாங்கக்கூடாது. நம்ம இலக்கு என்ன? எக்ஸாம் எழுதுறோம், மார்க்க வாங்குறோம், கவுன்சிலிங் போறோம், அப்பாயின்மெண்ட்ட வாங்குறோம், போயிட்டே இருக்கிறோம். இதுக்கு எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் நாங்க கண்டிப்பா செய்ய தயாரா இருக்கோம். உங்களுக்கு பர்சனலா என்னோட டைம் இப்படி இருக்கு, நான் இதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு எப்படி வேணா எந்த வீடியோல வேணா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்றோம். என்ன உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு என்கிட்ட நீங்க ஃப்ரீயா வந்து மூவ் ஆன் ஆகுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்கனாமிக் திங்கர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த விஷயம்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு ஸோ படிக்கணும்னு உட்காந்தாச்சு, எந்த தடையும் தாண்டி நம்ம படிக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டு ஸ்கிப் பண்ணாம போங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஜிஎஸ் வந்து இங்கிலீஷ் பசங்களுக்கு, அதாவது மற்ற சேனல்ஸ்லாம் வந்து தமிழ் மீடியம் புக்ஸ் வச்சுதான் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. ஆனா எனக்கே வந்து நான் ஒரு டைம் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், குரூப் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். நான் தேடுவேன் இந்த யூடியூப்ல இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சு யாருன்னா லெசன் எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு, எடுக்கவே மாட்டாங்க. அதனாலதான் வந்து சரி நம்மள மாதிரி யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு படக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து எழுதுறேன். எக்ஸாம்க்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சு நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். ஸோ அதனால வந்து இந்த புக்ல இருக்க இன்ஃபர்மேஷனையும் தாண்டி சில இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸாமுக்குன்னு இம்பார்ட்டன்ட் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து நான் மற்ற புக்ஸையும் வச்சு ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். நடுவில் உங்களுக்கு நான் வந்து அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷனும் சொல்றேன். ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க, சரியா? ஸோ இப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் திங்கர்ஸ், திருவள்ளுவர். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறிய ஸ்காலர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் வந்து அதாவது எவ்வளவு வேற லெவல். நம்ம இப்போ ஏற்ற நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி கூட திருக்குறளை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்பவே. அதனால அவரு ஒரு ஞான உதயம் பெற்றவர்னு தான் சொல்லணும். அவரோட திருக்குறள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இம்மார்டல் ஒர்க்னு சொல்றாங்க இங்க. அதாவது காலத்தினால் அலையாதது. எந்த காலத்துக்கு எடுத்தாலும் அந்த காலத்து மக்களோட அந்த திருக்குறள் வந்து ஒப்பிட்டு போயிடும். அதாவது எப்படி கம்பேர் பண்ணாலும் ஆமா இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. சோ வந்து திருக்குறள் வந்து இம்மார்டல் ஒர்க்ன்றாங்க. இப்ப இந்த டாபிக்ல இந்த பாட்டுல வீடியோஸ்ல வந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 விதமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நம்ம என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லிட்டேன் இல்லையா, இந்த எக்கனாமிக்ஸ் வந்து அவங்களோட பார்வையில என்னவா இருக்குன்றதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டேன். இதை எப்படி கேட்பாங்கன்னா, அவங்க சொன்னதை கொஸ்டின்ல கொடுத்துட்டு இது யார் சொன்னான்ட்டு கீழே வந்து அவங்களோட சில தலைவர்களோட பேரோட ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருவாங்க. அது ஒண்ணு நம்ம வந்து டிக் பண்ணணும். அப்படி இல்லையா, அவரு சொன்னவர் திருவள்ளுவர் வந்து இதை வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொடுத்துருவாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது கரெக்டானது அப்படின்ட்டு ஆப்ஷன்ல கேட்டுருவாங்க. மோஸ்ட்லி இப்ப எல்லா அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய. அதனால நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் இல்லையா, அதனால 2 விதமாவும் நம்ம வந்து இதை படிச்சுக்கணும். இது வந்து பார்க்க வேணாம், இது வந்து இது என்ன எக்கனாமிக்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்ட்டு தட்டி விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சிடாதீங்க. இதுல இருந்து கேட்கிற கேள்வியில தான் நம்ம அட்டன் பண்ண முடியாம மார்க் வந்து விட்டுறோம். ஸோ நமக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம எதையுமே வந்து விட்டு வைக்க கூடாது. எல்லாமே வந்து ஓரளவுக்காவது பார்த்துட்டு போயிடணும் எக்ஸாமுக்கு முன்னாடி, சரியா? வாங்க வீடியோ பார்க்கலாம். திருக்குறள் வந்து இம்மார்டல் ஒர்க்ன்றாங்க, அதாவது காலத்தினால அழியாத ஒரு புத்தகம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. A largest part of Thiruvalluvar's economic ideas are found in the second part of திருக்குறள், the பொருட்பால். அதாவது திருவள்ளுவர் வந்து இந்த பொருளாதாரத்தை பத்தி எந்த அதிகாரத்துல சொல்லியிருக்காரு, பாட்டுல சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பொருட்பால்ல சொல்லியிருக்காரு. 3 இது இருக்கு இல்லையா, அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால்ன்ட்டு. அதை வந்து பொருட்பால்ல வந்து பொருளாதாரத்தை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. He believes that rains are the basic support for life. Since rain provides foods, it forms the basis for stable economic life.
Agriculture, which is the most fundamental economic activity, depend on rain. It is rain that both ruins and aids the ruin to rise. அதாவது என்ன சொல்றாருன்னா, மழை தான் வந்து மழை இல்லைன்னா நம்ம இல்லவே எல்லாம் இருக்காது. அதான் உண்மை. மழை நினைச்சதுன்னா அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். நல்லா பேஞ்சதுன்னா இருந்து நமக்கு சாப்பாட்டுக்கு இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விளைச்சல் அமோகமா இருக்கும். நிறைய பெஞ்சதுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு மக்களையும் அடிச்சுட்டு போயிடும். அதான உண்மை. அதனால மழை தான் எல்லாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. மழை தான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. அதாவது திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் எல்லாம். விவசாயத்தை தாண்டி எந்த ஒரு தொழிலுமே இல்லை அப்படின்றது. விவசாயத்தை பண்றவங்கலாம் தெய்வத்துக்கு சமம். உண்மைதான் அது. நம்ம வந்து காலையில சாப்பிட்றோம், மதியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம். எங்க இருந்து வருது இதெல்லாம்? நமக்கு பின்னாடி நம்ம விவசாயிங்க நமக்காக கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு தானே நமக்கு கல்டிவேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ திருவள்ளுவர் சொல்றது 100க்கு 100 உண்மை. விவசாயம் இல்லைன்னா நம்ம கிடையவே கிடையாது. ஒரு வேளை சாப்பிடாம இருக்கலாம், 2 வேளை சாப்பிடாம இருக்கலாம், எத்தனை நாள் சாப்பிடாம இருக்க முடியும்? கரெக்டு தானே? ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் ரெயின். டிபெண்ட்ஸ் ஆன் ரெயின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த இடத்துல வைக்கிறாரு பாருங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ரெயின். நல்லா பெஞ்சு, மழை நல்லா பெஞ்சு, விவசாயம் நல்லா இருந்ததுன்னா அந்த வருஷம் பயிர் வந்து அமோகமா விளைஞ்சிருக்கும். அடிச்சு நல்லா தாக்குன்னு தாக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க மழை, எங்க எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அந்த வருஷம் என்ன சாகுபடி பண்றது? ஒன்றும் கிடையாது. விவசாயத்தோட ரேட் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மியா தானே இருக்கும். மழை தான் வந்து தீர்மானிக்குது நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து அப்படின்ட்டு சொல்றாரு. உண்மைதான். நெக்ஸ்ட் இங்க சொல்லிருக்காங்க, இட் இஸ் ரெயின் தட் போத் ruins அண்ட் aids the ruined to rise. மழை வந்து ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும் அப்படின்றாரு. இதை வந்து கேட்கலாம். மழை வந்து ஆக்கம், இந்த லைனே கொடுத்துட்டு இது யாருன்னு கேட்கலாம், பாத்துக்கோங்க. இட் இஸ் ரெயின் தட் போத் ruins அண்ட் aids the ruined to rise. திருவள்ளுவர் வந்து அவரோட திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. எந்த இதுல சொல்லியிருக்காருன்னா பொருட்பால்ல சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். திருவள்ளுவர் has made many passing references about the factors of production: land, labor, capital, organization, time, technology, etc. திருவள்ளுவர் அவரோட திருக்குறள்ல வந்து நிறைய விஷயத்த பத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. எதெல்லாம்னா ப்ரொடக்ஷன், நிலம், வேலையாட்கள், கேபிட்டல், ஒரு நிறுவனம், நேரம், டெக்னாலஜி, இதை பத்தி எல்லாத்த பத்தி திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்காருன்றதான் உண்மை. நான் இப்ப சொன்னேன் இல்லையா முன்னாடியே. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு எந்த ஒரு திருக்குறள் சம்மந்தப்படுத்தினாலும் கரெக்டு பா, மனுஷன் இதான் யோசிச்சு எழுதி வச்சிருக்கான்ற மாதிரியே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. He says, unfailing harvest, competent body of a men, group of men whose wealth knows no diminution or the components of the economy. குறள் 61ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனி மனிதனோ இல்ல ஒரு சமுதாயமோ வந்து நம்ம பொருளாதாரத்துக்கு, எக்கனாமிக் வந்து விவசாயத்துக்கு மூலயமா தான் வந்து பெரும் பங்களிப்பு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அக்ரிகல்ச்சர். அக்கார்டிங் டு திருவள்ளுவர், அக்ரிகல்ச்சர் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பொருளாதாரத்துக்கே வந்து அடிப்படையா வந்து விவசாயம் தான் இருக்குன்றத அழுத்தி சொல்றாரு. அதாவது திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் இப்ப மறுபடியும் அவர் சொல்ற விஷயம், மழை இல்லைன்னா மனுஷன் இல்லை, பொருளாதாரத்துக்கு விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, the phlegman alone, he says, live as the freedom of the soil, the rest are mere slaves that follow on their toil. அதாவது இது குறள் வந்து 1032 என்ன சொல்றாருன்னா, விவசாயம் பண்ணி சாப்பிட்றவங்க தான் வந்து, அதாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்களிடம் தொழுதுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்றாரு. விவசாயம் பண்ணி மக்களுக்கு சாப்பாடும் போட்டு சாப்பிட்றவங்க தான் மனுஷன், மற்றவங்க எல்லாம் வந்து மற்றவர்களை எதிர்பார்த்து வாழும் அடிமைகள் அப்படின்ட்டு சொல்றாரு. அதே மாதிரி விவசாயம் தான் மற்ற எல்லா தொழிலையும் விட முதன்மையான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் பிலீவ்ஸ் தட் அக்ரிகல்ச்சர் இஸ் superior to all other occupations. பப்ளிக் ஃபைனான்ஸ். நிதி பிரிவை பத்தி என்ன சொல்றாருன்ட்டு திருவள்ளுவர் பார்க்கலாம்.
He had stated these as creation of revenue, collection of revenue, management of revenue, public expenditure. அதாவது திருவள்ளுவர் அவரோட குரல்ல என்னென்னலாம் ஒரு நிதி சார்ந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, கிரியேஷன் ஆஃப் ரெவன்யூ, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நமக்கான வருமானத்தை வந்து எப்படி வருமானத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத பார்க்கணுன்றாரு. கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ, அந்த வருமானத்தை எப்படி சேமிச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரெவன்யூனா நம்ம வருமானத்தையும் சரி நம்ம சேமிச்ச காசையும் சரி எந்த விதத்துல செலவிடலாம். அதாவது சில பேர் நல்லா காசு சேர்த்து வைப்பாங்க, ஆனா அதை எடுத்துட்டு போய் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாம சில பேர்லாம் ஏமாந்து நிற்பாங்க இல்லையா, அதுதான் தப்பு அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த செலவு செய்யும் போதும் சரி, அந்த சேர்த்து வச்ச காசை எடுத்துட்டு போய் எதனா இன்வெஸ்ட் பண்ணும் போதும் சரி, நல்லா வந்து வைஸா யோசிச்சு நம்ம வந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நம்மளுடைய செலவை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். Thiruvalluvar has recommended a balanced budget. It is not a great misfortune for a state if its revenue are limited, provided that expenditure is kept within bounds. அதாவது it is not a great misfortune for a state if its revenues are limited. அதாவது ஒரு இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி என்ன சொல்றாருன்னா, ஒரு நாட்டோட வருமானம் வந்து கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, provided the expenditure is kept within bounds. அதாவது நாட்டு வருமானம் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதாவது அந்த நாட்டு வருமானம் வந்து அதோட லிமிட்டை தாண்டி போகாம இருக்க வரைக்கும். அதாவது எனக்கு 5 ரூபாய் தான் வருமானம் வருது, 5 ரூபாய் கம்மி தான், ஆனா அந்த 5 ரூபாயில நான் 1 ரூபாய் செலவு செஞ்சேன்னா அந்த மீதி இருக்க 4 ரூபாய் எனக்கு மிச்சம் தான் இல்லையா. அததான் சொல்றாரு, வருமானம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவு செஞ்சினா உனக்கான வருமானம் கம்மியே இல்லைன்ற மாதிரிதான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த மாதிரி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பத்திலாம் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவரோட திருக்குறள்ல கொடுத்திருக்காங்க திருவள்ளுவர். நெக்ஸ்ட், budget for a surplus if possible. Balance the budget at other times, but never budget for a defect. அதாவது நிதி நிலைமை வந்து ஒண்ணு கம்மியா இருக்கலாம், இல்ல நிதி நிலைமை வந்து சமமா கூட இருக்கலாம், ஆனா எப்பவுமே வந்து நம்மளோட பட்ஜெட் வந்து நம்மளுடைய இதுதான் என்னோட பட்ஜெட் அப்படின்னா இதை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது 5 ரூபாய் இருக்க இடத்துல 2 ரூபாய் செலவு செய்யலாம், இல்ல 3 ரூபாய் செலவு செய்யலாம், இல்ல எனக்கு ஒரு சுச்சுவேஷன்ல அந்த 5 ரூபாயுமே செலவு செய்யற மாதிரி வருதுன்னா கூட ஓகே அப்படின்றது. ஆனா அந்த 5 ரூபாய்க்கு மேல ஒரு செலவு செய்வோம் பாத்தீங்களா, அதுதான் இருக்கக்கூடாது. கடன் வாங்கி செய்யற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் இல்லையா, அததான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. நெக்ஸ்ட், திருவள்ளுவர் advocates the following main items of public expenditure: defense, public works and social services. அதே மாதிரி இந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை கூட நம்ம கவர்மெண்ட் வந்து எதை சார்ந்து செய்யணும், அதாவது பொது செலவு கூட எதை சார்ந்து செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாரு. டிஃபென்ஸ், பப்ளிக் ஒர்க்ஸ், சோசியல் சர்வீஸ், இந்த 3 விஷயத்துக்காக தான் அந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கூட இருக்கணும்ட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், இந்த எக்கனாமிக் திங்கர்ஸோட இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், அதாவது இது யார் சொன்னான்னு திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க, இல்ல ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்ட்டு ஆப்ஷன்ஸ்ல கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சாதான் இந்த மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கஷ்டம் தான், திடீர்னு இது யார் சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகும் தான். ஆனா இப்போ சில விஷயம்லாம் வந்து நமக்கு சினிமேட்டிக்கா பாத்தீங்கன்னா சில படத்துல வர ஃபேமஸ் டைலாக்ஸ் எல்லாம் எப்ப கேட்டாலும் ஞாபகம் இருக்கும். ஆமா தானே, இப்போ வந்து ரஜினி சாரோட படத்துல வந்து நான் 1 தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, இப்ப இருக்க ஜென்ரேஷன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அந்த படம் வரும்போது பிறந்து கூட இருக்க மாட்டீங்க, ஆனா அவங்களுக்கு தெரியும் இது வந்து ரஜினி சார் இந்த படத்துல சொல்லியிருக்காருன்னு. எப்படி தெரியும்? அந்த அளவுக்கு அதுல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுதான் எங்கேயும் தேவை. இது வந்து இவர் சொன்னாரு, நம்ம கிட்ட சொல்லியிருக்காருப்பா, இவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீட்லயே கூட அம்மா வந்து எங்கன்னா வெளில போறாங்கன்னா கொஞ்சம் சமைச்சு வச்சிருமான்னு இருப்பாங்க, அப்பா என்ன சொல்லியிருப்பாரு, வீட்டை சாத்திட்டு இருமான்னு இருப்பாரு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சிருப்போம்? அம்மா அப்பா வர வரைக்கும் அம்மா வந்து நம்மளை வந்து சமைச்சிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க, அப்பா நம்மள கதவை சாத்திட்டு இருக்க சொல்லியிருக்காங்கன்னு இவங்க நம்ம கிட்ட சொன்னாங்கன்ற மாதிரி நம்ம ஒரு ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இவரு இதை சொல்லியிருக்காருப்பா அப்படின்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இதுக்குன்னு தனியா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. என்ன கேட்டா, நான் முன்னாடி 3rd பார்ட்ல வந்து நான் வந்து மினரல் ரிசோர்சஸ் பத்தி நம்ம எடுத்திருப்போம் இல்லையா,
அதுல கூட நான் என்ன சொன்னேன், எழுதி வச்சுக்கோங்க, ஸ்டேட்ஸ் எல்லாம் எழுதுங்க, மினரல் பேர் எழுதுங்க, கீழே ஸ்டேட்ஸ் எழுதுங்க, ஒட்டி வச்சுட்டு படிங்க அப்படின்னு. ஆனா அதெல்லாம் இதுக்கு தேவையே படாது. இது இவர் சொல்லியிருக்காரு, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. ஒரு 2 3 நாள் இந்த வீடியோ பாருங்க, அப்படியே நம்ம மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆகிடும். ஒரு 15 days ஒன்ஸுக்கு ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு மாசத்துல ஒரு டைம் இந்த வீடியோ பாருங்க. நீங்க அதை எழுதணும்னு தேவையில்ல, படிக்கணும்னு தேவையில்ல. ஒரு விஷயம் திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடும். கரெக்ட் தானே? அதுதான் இப்ப நம்ம சேனல்ஸ் பண்றாங்க. ஒரு படத்தை போட்டுட்டே இருக்காங்க, அந்த படத்துல வர டைலாக்ஸ் எல்லாம் நமக்கு கேட்க கேட்க மண்டையில ஏறிடுது இல்லையா? அதே கான்செப்ட் தான் நான் இங்க ப்ரொசீட் பண்ண சொல்றேன். இந்த வீடியோ நீங்க நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எழுதி வச்சு படிக்கணும் கூட அவசியம் கிடையாது. இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்கனாமிக் திங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம படம் பார்க்கறோம், அதெல்லாம் எழுதி வச்சா படிக்கிறோம். நான் ஒரு தடவை சொன்னான்னு ஒரு தடவை சொன்ன மாதிரின்றத இல்லையே, கேட்குறோம், இவர் சொன்னாருன்றது மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஏறிடுது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பாருங்க, மண்டையில ஏத்திக்கோங்க. இதை எழுத வேண்டாம், அண்டர்லைன் பண்ண வேண்டாம், எதுவுமே வேண்டாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போறோம். எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ். Thiruvalluvar was against seeking external assistance. According to Kural number 739, a countries taking external assistance are not to be considered as countries at all. அதாவது திருவள்ளுவர் வந்து வன்மையா கண்டிக்கிறாரு வெளிநாட்டுல இருந்து நம்ம ஒரு உதவி வாங்குறத. அதாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, குறள் 739 படி வெளிநாட்டுல இருந்து எந்த ஒரு உதவி சார்ந்தோ இல்ல உதவி கேட்டோ வாழ்ற நாடு வந்து நாடே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு. எப்பவுமே அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் இன் அதர் வேர்ட்ஸ், he advocated a self-sufficient economy. நம்ம நாட்டுக்கு நம்மளால செய்ய முடியிற பொருளாதாரத்தை தான் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் அப்படின்ட்டு சொல்றாரு. யாரு? திருவள்ளுவர். Poverty and begging. Thiruvalluvar considers freedom from hunger as one of the fundamental freedoms that should be enjoyed by every citizen. According to him, poverty is the root cause of all other evils which would lead to everlasting sufferings. திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் பசி இல்லாத ஒரு நாடு இருக்கணும், அப்பதான் வந்து அந்த நாட்டுல வாழ்ற மக்கள் எல்லாருமே சந்தோஷமா வாழ்றதா அர்த்தம் அப்படின்ட்டு சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் poverty is the root cause of all other evils which would lead to the everlasting sufferings. அதாவது பசி பட்னி வறுமை தான் வந்து மற்ற எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமா அமையுது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை தானே? இப்போ ஒருத்தன் பசிக்குதுன்றப்பதான் அவன் வந்து இப்ப நமக்கு இந்த இடத்துல நமக்கு பசியை தீக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சு திருட ஆரம்பிப்பான். அப்போ அந்த இடத்துல திருடனை உருவாக்குறது யாரு? பசி தானே. சோ அததான் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு, பசிதான் வந்து, அதாவது பாவர்ட்டி தான் வந்து எல்லா ஒரு ஈவில்ஸ் காரியங்களுக்கும், அதாவது தீய காரியங்களுக்கு வந்து அடிப்படை காரணம் அப்படின்ட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட், wealth. Thiruvalluvar has regarded wealth as only a means and not an end. He said, acquire a great fortune by noble and honorable means. அதாவது நம்மளுடைய வெல்த், பொருட்செல்வம் வந்து எப்படி இருக்கணும்னா, அதை வச்சு நம்ம வாழணுமே, அதாவது அது நமக்காக இருக்கணும், நம்ம வந்து அதுக்காக இருக்கக்கூடாது அப்படின்றாரு. சில பேர் வந்து அதான் என்ன சொல்லணும்னா, வாழ்றதுக்கு தான் பணம் தேவை, பணத்துக்காக வாழக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. He said, acquire a great fortune by noble and honorable means. நம்ம அதை கூட நம்ம எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்றாருன்னா, நான் ஒரு நேர்மையான முறையிலையும் நல்ல முறையிலையுமே வந்து நேர் வழியில சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட், வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ். Thiruvalluvar is for a welfare state. In a welfare state, there will be no poverty, illiteracy, disease, and insecurity. The important elements of a welfare state are perfect health of the people without diseases, no poverty, illiteracy, disease, and insecurity. The important elements of a welfare state are perfect health of the people without diseases, abundant wealth, good crop, prosperity and happiness, full security for the people. அதாவது
ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு மாநிலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாவர்ட்டி இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, இல்லிட்ரசி இருக்கக்கூடாது, டிசீஸ் இருக்கக்கூடாது, இன்செக்யூரிட்டி இருக்கக்கூடாது. அதாவது வறுமை இருக்கக்கூடாது, அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா படிச்சிருக்கணும், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடாது, அந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் ஹெல்த் ஆஃப் த பீப்புள் வித்தவுட் டிசீஸ், அந்த மக்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அதான் நோய்வாய்ப்படக்கூடாது, மக்களுக்கு நல்ல ஒரு செல்வம் கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கணும், வறுமை இருக்கக்கூடாது, படிப்பறிவு இருக்கணும். இது எல்லாமே கிடைச்சாதான் அந்த நாடு வந்து ஒரு ஒரு வெல்ஃபேரான நாடு, மேன்மைப்படுத்தப்பட்ட நாடு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து திருவள்ளுவரோட பொருளா பொருளாதாரத்துக்கான திக். இதெல்லாம் வந்து இப்படி இருந்தா இதெல்லாம் வந்து நல்ல எக்கனாமிக் நாடு அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளஸ் யார் சொன்னாங்கன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தி, மகாத்மா காந்தி. இஸ் அ ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். இவர் நம்ம எக்கனாமிக் சார்ந்து என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். காந்தியன் எக்கனாமிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த எத்திக்கல் ஃபவுண்டேஷன்ஸ். இவர் வந்து எத்திக்கா யோசிப்பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. In 1921, Gandhi wrote economics that hurts the moral well-being of an individual or a nation is immoral and therefore sinful அப்படின்றாரு. அதாவது ஒரு ஒழுக்க நெறின்னு இருக்கும் இல்லையா, மாரல் வெல்பீயிங். ஒரு தனி மனிதனோ இல்ல ஒரு நாடோ வந்து ஒரு ஒழுக்க நெறியை மீறி நடந்தாங்கன்னா அது வந்து நல்லது இல்லை அப்படின்றாரு. அது வந்து ஒரு பாவம்னு சொல்லிட்டு எப்ப சொல்றாருன்னா 1921 சொல்றாரு. அதுக்கப்புறம் again in 1924 he repeated the same belief that economy is untrue which ignores or disregards moral values. அதாவது பொருளாதாரமே வந்து பொய். எப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒழுக்க நெறிய மீறி நடக்கிறானோ அப்ப அந்த நாட்டு பொருளாதாரமே வந்து பொய், அன்ட்ரூ அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் அவரோட எக்கனாமிக் தாட்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காந்தியன் எக்கனாமிக் தாட். Village republics. To Gandhi, India lives in village. He was interested in developing the villages as self-sufficient units. He opposed the extensive use of machinery, urbanization and industrialization. அதாவது நம்ம திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, விவசாயம் தான் வந்து எல்லாமே, விவசாயத்தை சார்ந்துதான் எல்லாமே இருக்குன்னு சொன்னாரு. அவரோட பார்வையில விவசாயம் மேல இருந்தது இல்லையா. அதே மாதிரி இவருக்கு ஒரு விஷயம் பெருசா இருந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வில்லேஜஸ். என்ன சொல்றாருன்னா இந்தியாவே வந்து கிராமங்கள்ல தான் வாழுது. நம்ம வந்து கிராமத்தை வந்து டெவலப் பண்றதுக்கும் அங்க தேவையான வசதிகளை வந்து உருவாக்குறதுலயும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த வெளிநாட்டு மிஷினரிஸோ இல்ல வந்து எக்யூப்மெண்ட்ஸோ இல்ல வந்து நம்ம வந்து வில்லேஜஸ் வந்து நகரமயமாக்குதல், இதெல்லாம் வந்து தொழிற்சாலைகளை வந்து கொண்டு வர்றது, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. கிராமமா இருக்கணும். இந்தியாவே வந்து கிராமத்துலதான் வாழுது அப்படின்ட்டு காந்தியோட தாட். ஆன் மிஷினரி. காந்தி டிஸ்கிரைப் மிஷினரி as a great sin. மிஷினரியே வந்து ஒரு பெரும் பாவம் அப்படின்னு சொல்றது யாரு? காந்தி தான். கண்டிப்பா கேட்கலாம். காந்தி தாட் அப்படின்ட்டு ஒரு டேஷ கொடுத்துட்டு கீழே ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மிஷினரி ஆஸ் கிரேட் சின், மிஷினரி ஆஸ் ஒரு நல்ல ஒரு வரம் அப்படின்ட்டு இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். அப்படி இல்லையா, மிஷினரி ஆஸ் அ கிரேட் சின் டிஸ்கிரைப்டு பை டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன்ஸ்ல காந்தி, ஜவஹர்லால் நேரு அப்படின்ட்டு இன்னும் 3 லீடர்ஸோட பேரை கொடுத்துடலாம். ஸோ எப்படி வேணா கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. புக்ஸ் குட் பி ரிட்டன் டு டெமான்ஸ்ட்ரேட் இட்ஸ் ஈவில். என்ன சொல்றாருன்னா புத்தகங்களே எழுதலாமா நம்ம இந்த மிஷினரிஸோட தீமைகளை பத்தி எழுதணும் அப்படின்றாரு. இட் இஸ் நெசசரி டு ரியலைஸ் தட் மிஷினரி இஸ் பேட். இன்ஸ்டெட் ஆஃப் வெல்கமிங் மிஷினரி as a boon, we should look down upon it as an evil. It would ultimately cease. அதாவது என்ன சொல்றாருன்னா மிஷின்லாம் வந்து நமக்கு வரம் அல்ல, சாபம் அப்படின்ட்டு ஒரு புக்கே எழுதணும். நம்ம வந்து அதை ஒரு ஈவிலா பார்க்கணும். அதை நம்ம வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. யாரு? காந்தி. Industrialism. Gandhi considered industrialism as a curse on mankind. He thought industrialism depended entirely on a country's capacity to exploit. அதாவது சொன்ன இல்லையா, அவர் வந்து தொழிற்சாலைகளை வந்து கிராமங்கள்ல கொண்டு வரத பெரும் அளவுல வந்து எதிர்த்தாரு. நம்ம வந்து அந்த தொழிற்சாலைகள் வந்து நம்ம இந்தியாக்குள்ள வர்றது வந்து நம்மளோட இந்தியாவுடைய வளங்களை வந்து சுரண்டுறது அப்படின்ட்டு சொல்றாரு. Decentralization. He advocated a decentralized economy, that is, production at a large number of places on a small scale, or production in the people's. அதாவது
நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனா அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா, சிறு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து வேலை செய்வாங்க இல்லையா? அதாவது வீட்லயே வந்து சில பொருட்களை தயாரிப்பாங்க. இவங்களுக்கு நம்ம வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றாரு. அதான் மறைமுகமா என்ன சொல்றாரு, நம்ம வந்து இப்ப தொழிற்சாலையை வந்து சார்ந்திருக்க கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கிராமத்துல வீட்டுல செய்யற விஷயத்துலதான் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி அவங்கள சார்ந்து நம்ம வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. Village Sarvodaya. According to Gandhi, real India was to be found in villages and not in towns and cities. அதாவது உண்மையான இந்தியா வந்து கிராமங்கள்ல தான் இருக்கு, நகரத்திலயோ சிட்டிலயோ இல்ல அப்படின்ட்டு சொல்றாரு. So he suggested the development of self-sufficient, self-dependent villages. அதனால நம்ம வந்து ஒரு கிராமத்தை ஒரு அதான் செல்ஃப் சஃபிஷியன்டா செல்ஃப் டிபெண்டா வந்து உருவாக்குறதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட், கிரேட் லேபர். He believed that God created man to eat his bread by a sweat of his brow. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிருக்கேன். இதுக்கூட அர்த்தம் என்னன்னா, அவர் என்ன நம்புறாருன்னா, மனுஷனை வந்து கடவுள் படைச்சதே அவனோட உழைப்ப சிந்தி சம்பாரிச்சு சாப்பிடறதுக்காக தான் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதை யார் சொன்னான்னு கேட்கலாம். போங்க. The doctrine of trusteeship. Trusteeship provides a means of transforming the present capitalist order of society into an egalitarian one. It gives no quarter to capitalism. அதாவது ஒரு இது வந்து எப்படி இருக்கணும்னா, சமுதாயத்துறை எப்படி இருக்கணும், இல்ல வந்து நிறுவனத்துறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாளித்துவமா இருக்கக்கூடாது, சமத்துவமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு சொசைட்டில ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு தர்மசாலையோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது எப்பவுமே வந்து முதலாளித்துவமா இருக்கக்கூடாது. நான் பார்த்து உனக்கு கொடுக்கணும், நான் தான் முடிவு எடுக்கணும்னு இல்லாம சமத்துவமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. On the food problem, Gandhi was against any sort of food controls. He thought such controls only created artificial scarcity. அதாவது ஃபுட் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. அதாவது உணவு வந்து பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது. அது மாதிரி உணவுல வந்து இப்ப நம்ம கவர்மெண்டே வந்து ஃபுட் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கோ இல்ல ஃபுட்டுக்கெல்லாம் டாக்ஸ் போடுது இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபுட் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து சில ஆர்டிபிஷியல் ஸ்கேர்சிட்டி உருவாகிறதுக்கும் காரணமா இருக்கு. அதாவது தற்காலிக பஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது உருவாகிறதுக்குமே வந்து காரணமா இருக்கிறது வந்து இந்த ஃபுட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது தற்காலிக பஞ்சம்னா, இப்ப என்கிட்ட காசு இருக்கும், ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க, 10 ரூபாய் ஒரு பிஸ்கெட் பாக்கெட். மேபி அதுல டாக்ஸஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆனதுதான் அந்த 10 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு 8 ரூபாய் தான் இருக்கு, ஒரு 7 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா நான் அந்த இடத்துல அந்த காசை எடுத்துட்டு போய் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கணும் போக மாட்டேன் இல்லையா. என்கிட்ட ஏன்னா 2 ரூபாய் 3 ரூபாய் கம்மியா இருக்கு, இததான் சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அந்த நேரத்துல அப்ப நான் வந்து அந்த பிஸ்கெட் சாப்பிடாம இருந்துரும் இல்லையா, அதுதான் ஆர்டிபிஷியல் ஸ்கேர்சிட்டி. நீங்க சொல்லலாம் பிஸ்கெட் சாப்பிடாம இருக்கிறது இல்லாம ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, காசு இல்லாத நேரத்துல அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போறவங்க எத்தனையோ பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா நானுமே நிறைய டைம்ல அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல என்கிட்ட அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஃபுட் கண்ட்ரோல் இல்லாம இருக்கணும். அதாவது உணவு சார்ந்த பொருட்களுக்கு வரி இல்லாம இருந்ததுன்னா மேபி சில சுச்சுவேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம், ஆர்டிபிஷியல் ஸ்கேர்சிட்டி இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், once India was begging for food grain, but now India tops the world with very large production of food grains, fruits, vegetables, milk, cake, meat, etc. ஒரு காலத்துல வந்து இந்தியா வந்து சாப்பாட்டுக்கே மற்ற நாடுகள் கிட்ட இருந்து ஏங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ வந்து நம்ம இந்தியா எப்படி இருக்கு, நம்ம தயாரிக்கிறோம், நம்மளே சாப்பிடுறோம், நம்ம மற்ற மாநிலங்களுக்கும் இல்ல நாடுகளுக்கோ அனுப்புறோம். அந்த லெவலுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். On population, Gandhi opposed the method of population control through contraceptions. He considered self-control as a sovereign remedy to the problem of overpopulation. அதே மாதிரி காந்தி என்ன ஒரு மெத்தடை வந்து வழிவகுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பாப்புலேஷன் வந்து அதிகமாகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இப்ப எல்லாருமே வந்து சில வந்து முறைகள் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாம நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் தான் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. On prohibition, he regarded the use of liquor as a disease rather than the vice. அதாவது குடி வந்து நமக்கு வந்து ஒரு வரம் இல்ல, அது வந்து நமக்கு ஒரு நோய் அப்படின்ட்டு சொல்றாரு. He felt that it was better for India to be a poor than to have thousands of drunkards. அதாவது நம்ம இந்தியா வந்து ஏழை நாடாவே இருக்கலாம்,
1000 குடிமகன்களை கொண்டு இருக்கிறதுக்கு நம்ம நாடு வந்து ஏழை நாடாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம நாடு வந்து குடின்ற ஒரு வார்த்தையே இல்லாம இருக்கணும்ட்டு வலியுறுத்துறாரு நம்ம காந்தி. அதுக்கு நம்ம நாட்டுல குடிகாரங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க மூலியமா தான் ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த ஒரு வருமானமே தேவையில்ல, நம்ம இந்தியா வந்து ஏழையாவே இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த காந்தியன் தாட்ஸ்லாம் வந்து நீங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டமா எதுவுமே அவர் சொல்லல, ஈஸி மேனர்ஸ் தான். நம்ம பேசிக்கா பாத்தீங்கன்னா சில விஷயம் கேட்க ஞாபகம் இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி தாட்ஸ்லாம் அப்படி இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது ஜவஹர்லால் நேரு. Jawaharlal Nehru, one of the chief builders of modern India, was the first prime minister of independent India and he was there in that post till his death. இவர் வந்து நம்ம மாடர்ன் இந்தியாவோட சீஃப் பில்டர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இவர் தான் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அவர் அந்த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆனதுல இருந்து அவர் இறந்த அந்த 1964 வரைக்கும் அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டெமோக்ரஸி அண்ட் செக்குலரிசம். Jawaharlal Nehru was a firm believer in democracy. He believed in free speech, civil liberty, adult franchise and the rule of law and parliamentary democracy. அதாவது நான் இப்போ என்னோட கான்ஸ்டியூஷன் கிளாஸ் பாத்தீங்கன்னா தெரியும், நான் அதை சொல்லியிருப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் சரி, ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு சார்ந்து அவங்களுக்கு நல்லதுன்னு தோன்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சு கொண்டு வந்திருப்பாரு. இந்த குடியுரிமை ஆகட்டும், இல்ல இந்த பிரியம்பல் கான்செப்ட் இருக்கு, அதுல சார்ந்த விஷயங்களையும் சரி, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து மக்களுக்கு நல்லது அப்படின்ட்டு யோசிச்சு கொண்டு வர விஷயம் வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து பண்ணியிருப்பாரு. செக்யூலரிசம் மீன்ஸ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலிஜியன்ஸ். அதாவது செக்யூலரிசம்னா எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் நம்ம வந்து ஈக்குவலா மரியாதை கொடுக்கறது தான் செக்யூலரிசம் அப்படின்ட்டு சொல்றது யாரு? ஜவஹர்லால் நேரு. பிளானிங். Jawaharlal Nehru was responsible for the introduction of planning in our country. அதை நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முதல்ல யோசிக்கிறது ஜவஹர்லால் நேருவா தான் இருப்பாரு. இங்க பாருங்க, நம்ம வந்து பொருளாதாரத்தை நல்லபடியா பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. To Jawaharlal Nehru, the plan was essentially an integrated approach for development. நம்மளோட முன்னேற்றத்துக்கு அந்த பிளானிங் தான் வந்து ஒரு நல்ல ஒரு முறையா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. Initiating the debate on the second plan in the Lok Sabha in May 1956, Nehru spoke on the theme of planning. அதாவது இந்த பிளானிங்க பத்தி ஃபர்ஸ்ட் டைம் எங்க பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா லோக் சபால மே 1956ல பேசியிருக்காரு. He said, the essence of planning is to find the best way to utilize all resources of manpower, of money and so on. Planning for Nehru was essentially linked up with industrialization and eventual self-reliance for the country's economic growth on a self-accelerating growth. ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாம இருக்கணும், நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டுனா அதே மாதிரி மேன் பவரா இருக்கட்டும், மணி, எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது பிளானிங் தான். நான் வந்து நம்ம பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதணும்ட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், பிளானிங் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்துலயும் இறங்கணும்னா அதை வந்து கண்டிப்பா வந்து மிஸ் ஆகாது. நீங்க படிக்க உட்காரும் போது கூட இத்தனை மணி நேரம் படிக்கணும், இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம எதுலையுமே வந்து போகவே கூடாது. கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், பிளான் பண்ணி உட்காருங்க, கண்டிப்பா வந்து இதுவாகும், கிளிக்கா. It was during his period many IITs and research institutions were established. He always insisted on அதாவது இவரோட காலகட்டத்துலதான் வந்து நிறைய ஐடிஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆனுச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. டெமோக்ராட்டிக் சோசியலிசம். He put socialism as another contribution of Nehru to India. He put the country on the road towards a socialistic pattern of society. But Nehru's socialism is democratic socialism. Socialism அதை வந்து பெருசா வந்து யூஸ் பண்ணதே வந்து நேரு தான். ஆனா அவரோட கான்செப்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சோசியலிசம் வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசமா இருக்கும். அதாவது வந்து குடியுரிமையா சார்ந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லீடர் வந்து B.R. அம்பேத்கர். B.R. அம்பேத்கர் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்கிடெக்ட். ஹி வாஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குனதே யாரு? நம்ம B.R. அம்பேத்கர், டாக்டர் B.R. அம்பேத்கர்னு சொல்றாங்க. A custodian of a social justice and a champion of socialism and state planning. அம்பேத்கர்ஸ் ரைட் அப்படின்னு இது வரைக்கும் பார்க்கலாம். அவர் வந்து ஒரு
சோசியலிஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸா இருந்திருக்காரு, சோசியலிசம் வந்து சாம்பியனா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. அவர் எப்பவுமே வந்து சமத்துவமா இருக்காரு, சமத்துவ நீதிகளை வந்து சார்ந்திருப்பாரு சொல்றாங்க. Ambedkar's writing included Ancient Indian Commerce, a thesis submitted to the Columbia University for the award of the Master of Arts degree in 1951. அதாவது அவரோட ரைட்டிங் வந்து எதுல இன்க்ளூட் ஆயிருக்குன்னா ஏஷியன்ட் இந்தியன் காமர்ஸ்ல இதுவா இருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அதற்கு அவர் வந்து கொலம்பியால வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில வந்து மாஸ்டர் டிகிரி வாங்கும் போறதுக்கு சப்மிட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. நேஷனல் டிவைடண்ட் ஆஃப் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்டடீஸ், இந்த தீசிஸை வந்து எப்போ எழுதினாருன்னு பாத்தீங்கன்னா பிஹெச்டிக்காக எழுதி அவார்ட் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட், அம்பேத்கர்ஸ் தீசிஸ் ஆன் ப்ரிவென்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இம்பீரியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. அவர் எழுதின ப்ரொவென்ஷனல் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இம்பீரியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியாவை அந்த தீசிஸ் வாஸ் அக்செப்டட் ஃபார் எம்எஸ்சி டிகிரி இன் 1921. இந்த தீசிஸ் வந்து 1921ல எம்எஸ்சி டிகிரி வாங்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எழுதினாங்கன்னு அர்த்தம். அண்ட் ஹிஸ் தீசிஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ப்ராப்ளம் ஆஃப் ருப்பின்னு ஒரு தீசிஸ் எழுதியிருக்காரு. அது வந்து எப்போ அக்செப்ட் ஆச்சுன்னா, was accepted for the award of DSc degree by the London School of Economics in 1923. லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல வந்து அவர் டிஎஸ்சின்ற டிகிரி பண்ணும்போது 1923ல த ப்ராப்ளம் ஆஃப் ருப்பின்ற தீசிஸை எழுதியிருக்காரு. It is miracle that RBI was conceptualized as per the guidelines presented by the Ambedkar in his book The Problem of Rupee, Its Origin and Its Solution. அவர் அந்த புக்ல எழுதின த ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி, அதோட பிரச்சனைகள், அதோட சொல்யூஷன் எழுதின கான்செப்ட் தான் வந்து நம்ம ஆர்பிஐ ஃபாலோ பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. அவரோட பினான்சியல் எக்கனாமிக்ஸ் தாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Ambedkar divide the evolution of provincial finance into 3 stages. அவர் வந்து அந்த நிதியை வந்து 3 விதமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, பட்ஜெட் பை அசைன்மெண்ட், பட்ஜெட் பை அசைன் ரெவன்யூ அண்ட் பட்ஜெட் பை ஷேர்ட் ரெவன்யூ. நம்ம அசைன் பண்ண மாதிரி ஒரு நிதி இருக்கணும். அந்த பட்ஜெட் பை அசைன் ரெவன்யூனா நம்ம அசைன் பண்ண பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரு வருமானத்தை பட்ஜெட்டை போட்டு அதுக்குள்ள வந்து நம்ம வந்து செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு இது எழுதியிருக்காரு. அண்ட் பட்ஜெட் பை ஷேர்டு ரெவன்யூஸ், கூட்டு நிதிகளை வச்சு ஒரு பட்ஜெட் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான இயர்ஸும் இருக்கு, பண்ணிக்கோங்க. Agricultural economics. In 1918, Ambedkar published a paper, Small Holdings in India and Their Remedies. அதாவது இந்தியால வந்து நில உடைமைகள் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல வந்து ஸ்மால் ஹோல்டிங்ஸ் இன் இந்தியா அண்ட் தேர் ரெமடிஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அதாவது ஒருத்தர் வந்து நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து கொஞ்சமா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. எப்போனா 1918ல. அதே வந்து பாத்தீங்கன்னா, citing Adam Smith, Wealth of Nations, he made a fine distinction between consolidation of holdings and enlargement of holdings. இவருமே வந்து அந்த நில உடைமையை பத்தி அவரோட கருத்து எழுதியிருக்காரு. எதுல எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, consolidation of holdings and enlargement of holdings. Next, economics of caste. That caste was an obstacle to social mobility. நம்மளோட சமுதாயம் வளர்றதுக்கு பெரும் அளவுல வந்து தடையா இருக்கிறதே இந்த கேஸ்ட் தான் சொல்றது யாரு? அம்பேத்கர். He was of the firm view that individuals must be free to change their occupation. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இதை சொன்னது யாரு? அம்பேத்கர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அவர் வந்து ரொம்ப அதுல வந்து ஸ்ட்ராங்கா நம்பின ஒரே விஷயம் என்னன்னா, ஃப்ரீ டு சேஞ்ச் தேர் ஆக்கியூபேஷன். அதாவது நமக்கு பிடிச்ச வேலையை வந்து செய்யறதுக்கு எல்லா மனுஷனுக்கும் வந்து உரிமை இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு தொழில் செஞ்சாருன்னா அந்த தொழில தான் அவங்க வம்சத்துல வர அடுத்த புள்ள வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அத வந்து இல்ல, அப்படி கிடையாது. அதாவது அவங்க அப்பா மீன் பிடிக்கிறாரா, அவனுக்கு படிச்சுட்டு வேற வேலைக்கு போகணுமா, போலாம், அவன் படிக்கலாம், அவனுக்கு என்ன ஆகணுமோ ஆகலாம், ஒரு டாக்டரா, இன்ஜினியரா, டீச்சரா, என்ன வேணுமோ ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு படிப்போட இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஆக்குபேஷனோட இம்பார்ட்டன்ஸை வந்து கொடுத்து சோசியலிசம் ஆக்குனதே நம்ம அம்பேத்கர் தான். The caste system has resulted in the absence of social democracy in India as a distinct from political democracy. நம்ம இந்த காஸ்ட் தான் வந்து என்னன்னா, நம்மளோட சோசியல் டெமோக்ரஸிக்கும் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கும் ஒரு தடையா இருக்கு. அது வந்து அந்த இடத்துல வந்து சில நியாயங்களை வந்து இல்லாம ஆக்குது அப்படின்ட்டு சொல்றாரு.
Economic socialism. Ambedkar was a socialist, was a champion of state socialism. He advocated the nationalization of all key industries and suggested state ownership of land and collective farming. அதாவது என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் வந்து ஒரு சோசியலிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் வந்து சாம்பியன் ஆஃப் ஸ்டேட் சோசியலிசம் சொல்லியிருக்காங்க. சமத்துவத்தை வந்து போற்றதுல அவர் தான் வந்து பெரும் பெரும் பங்களிப்பாருன்னு சொல்றாங்க. இது வந்து மறுபடியும் வந்துட்டே இருக்கு. ஸோ திருப்பி ஒரு விஷயத்த கேட்கும் போதே நம்ம மனசுல இப்பவே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒரு டைம் பார்க்கும்போதே அம்பேத்கர் இஸ் சோசியலிஸ்ட்ன்ற வார்த்தையெல்லாம் வந்து உங்க மைண்ட்ல தரவா நின்று இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கான வாட்ச் டைம் மட்டும் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் அவர் வந்து நாட்டோட உரிமையாளர்கள் அப்புறம் அவங்களுடைய விவசாயம் இருக்கணும், கூட்டு விவசாயம் இதெல்லாம் பத்தி அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹி அட்வொகேட்டட் கம்பல்சரி இன்சூரன்ஸ் ஃபார் எவ்ரி சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கவர்மெண்டே ஒரு மனுஷனுக்கான இன்சூரன்ஸை வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. There is no doubt that Ambedkar was a great economist, but his academic work as an economist was eclipsed by his greater contributions in the field of law and politics. Above all, he was a great social reformer. அதாவது அம்பேத்கர் வந்து ஒரு நல்ல பொருளாளியல் அப்படின்னு சொல்லிட்டு அது எக்கனாமிக்ஸ்ன்றதுல ஒரு டவுட்டே இல்லைன்றாங்க. ஆனா அவரோட அந்த எக்கனாமிக் சப்ஜெக்ட்ல சார்ந்த வேலை வந்து கம்மியா தெரியுற அளவுக்கு அவர் பாலிடிக்ஸ்ல இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாலிடிக்ஸை தூக்கி நிறுத்திட்டாரு. அதாவது நீங்க பாலிடிக்ஸ் கிளாஸ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனே யாரால உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் தான். அப்ப வந்து அவர் அதுல எவ்வளவு வந்து ஈடுபட்டு அவரோட ஈடுபாடை வந்து காமிச்சிருப்பாருன்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜே.சி. குமாரப்பா. இவர் வந்து ஜோசப் செல்லதுரை குமாரப்பா வாஸ் born on 4 January 1892. தஞ்சாவூர்ல பிறந்திருக்காரு. எப்போ 1892 ஜனவரி 4. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து பியோனியர் ஆஃப் ரூரல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தியரிஸ். அதாவது வந்து ரொம்ப உள்தங்கிய பொருளாதாரத்துக்கு வந்து அதை டெவலப் பண்ணணுன்றதுக்கு போராடுறவரு. Kumarappa is credited for developing economic theories based on Gandhism, a school of economic thought he coined Gandhian economics. அதாவது இவர் வந்து யாரை ஃபாலோ பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து காந்தியோடைய வழிமுறைகள் அப்புறம் நெறிமுறைகளை வந்து ஃபாலோ பண்றவர் தான் வந்து ஜே.சி. குமாரப்பா. நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. குமாரப்பா யாரை ஃபாலோ பண்ணியிருப்பாரு, எக்கனாமிக்ஸ் தியரி எல்லாத்தையும் வந்து யாரோட தாட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, காந்தியன் எக்கனாமிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாரு, காந்தியோட நெறிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவாருன்னு சொல்றாங்க. ஆப்ஷன்ஸ்ல காந்தி, ஜவஹர்லால் நேரு அப்படின்ட்டு இன்னும் 2-3 லீடர்ஸோட பேரை கொடுத்துட்டு யாரை ஃபாலோ பண்ணுவாரு ஜே.சி. குமாரப்பான்னு கேட்டாங்கன்னா காந்தியோட எக்கனாமிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாரு. காந்தியன் எக்கனாமிக்ஸ். J.C. Kumarappa strongly supported Gandhi's notion of village industries and promoted village industries association. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, காந்தி வந்து கிராமங்கள்ல தான் இந்தியா வாழுது, கிராமத்தை உயர்த்துறதுலதான் நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதே தான் வந்து ஜே.சி. குமாரப்பாவும் சொல்றாரு. கிராமங்கள்ல தான் வந்து எல்லாமே நம்ம வந்து வளர்க்கணும், கிராமத்துல இருக்க நெறிமுறைகளை தான் வளர்க்கணும், நம்ம வந்து கிராமத்தை நகரமயமாக்குறதுல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், காந்தியஸோட வேல்யூஸை வந்து ட்ரஸ்டிஷிப், நான் வயலன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி, இதுல எல்லாத்துலயுமே வந்து குமாரப்பாவும் அதே இதுல தான் வந்து ஜே.சி. குமாரப்பா அவர்களும் வந்து ஃபாலோ பண்ணி அதே தான் வந்து முன்மொழிகிறாங்க. நெக்ஸ்ட், Kumarappa worked as a professor of economics at the Gujarat Vidyapeeth in Ahmedabad while serving as the editor of Young India during the Salt Satyagraha. அதாவது சால்ட் சத்தியாகிரகம் நடக்கும் போது அவர் வந்து யங் இந்தியான்ற இதுல வந்து யங் எடிட்டரா வந்து ஒர்க் பண்ணாரு. அதே மாதிரி ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல வந்து ப்ரொஃபஸரா இருந்தாரு. எப்போன்னா குஜராத் ஒரு ஸ்கூல்ல வந்து அகமதாபாத்ல இருந்தாரு. குஜராத் வித்யாபீட் இன் அகமதாபாத்ல குஜராத் வித்யாபீடம்ன்றதுல வந்து ப்ரொஃபஸரா இருந்தாரு. அதுக்கப்புறம் எடிட்டராகவும் இருந்திருக்காரு, எடிட்டர் ஆஃப் யங் இந்தியா டியூரிங் சால்ட் சத்தியாகிரகா. யங் இந்தியான்ற ஒரு நிறுவனத்துல வந்து எடிட்டராகவும் இருந்திருக்காரு.
He founded the All India Village Industries Association in 1935. அதாவது இது கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, ஆல் இந்தியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் பை டேஷ்ன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை யார் ஃபவுண்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, நிறுவனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜே.சி. குமாரப்பா. எப்போன்னு பாத்தீங்கன்னா 1935ல. And was imprisoned for more than a year during the Quit India movement. He wrote during his imprisonment Economy of Permanence, The Practice and Precepts of Jesus 1945 and Christianity, Its Economy and Way of Life 1945. அதாவது குவித் இந்தியா மூமெண்ட் நடக்கும்போது அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தாரு, பிரசன்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப வந்து அவர் வந்து எக்கனாமிக் சம்பந்தமா சில புக்ஸ் தான் எழுதியிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா த பிராக்டிஸ் அண்ட் பிரிசெப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ட்டு ஒரு புக்கை 1945ல எழுதியிருக்காரு. இட்ஸ் எக்கனாமி அண்ட் த வே ஆஃப் லைஃப்னு 1945ல இன்னொரு புக்ஸ் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட், historian Ramachandra Guha calls Kumarappa the Green Gandhian, portraying him as the founder of modern environmentalist in India. அதாவது வந்து யார் வந்து குமாரப்பாவை கிரீன் பச்சை காந்தி அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமச்சந்திரா குஹா அப்படின்னு. இதுலயே 2 கேள்வி வந்துருச்சு. பச்சை காந்தி கிரீன் காந்தியன் யாருன்னு பாத்தீங்கன்னா குமாரப்பா. அப்ப அப்படி அந்த பேரை வச்சு யார் கூப்பிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமச்சந்திரா குஹா வந்து குமாரப்பாவை பச்சை காந்தின்னு கூப்பிட்டாங்க. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்தா 3 கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லீடர் V.K.R.V. Rao. According to P.R. Brahmananda, the great trinity of pre-independent and post-independent Indian economists consisted of D.R. Gadgil, C.N. Vaikil, and V.K.R.V. Rao. These scholars were embedded with a missionary seal and analyzed the Indian economic problems with a view to designing and propagating economic policies and programs and plan to India and national advantage. அதாவது P.R. பிரம்மனந்தா பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் சரி, இந்த D.R. காட்கில், C.N. வைக்கில், V.K.R.V. ராவ்லாம் வந்து இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ரொம்பவே வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அந்த இந்தியாவோட பொருளாதாரத்தை வந்து எப்படி மேன்மைப்படுத்துறது, அதுல வர பிரச்சனைகளை எப்படி சரி பண்றதுக்கு, அதோட சரி பண்றதுன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பாலிசிஸ், பிளான்ஸ், ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து போட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. V.K.R.V. Rao was a prolific writer. அவர் வந்து ஒரு ரைட்டராகவும் இருந்திருக்காரு. V.K.R.V. Raoவோட தாட் வந்து நேஷனல் இன்கம் மெத்தடாலஜில என்னவா இருந்திருக்குன்னு பார்ப்போம். Rao was a pupil of J.M. Keynes and he worked with Colin Clark. அவர் வந்து யாரோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா J.M. Keynesோட ஒரு ஸ்டூடெண்ட். அவர் வந்து காலின் கிளார்க்கோட வேலை பார்த்திருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. H.W. Singer considered V.K.R.V. Rao as a best equipped of all Keynes pupils. அதாவது கென்னிஸோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே J.M. கென்னிஸோட ஸ்டூடெண்ட் தான் வந்து ரோன்னு சொன்னோம். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா V.K.R.V. Rao அப்படின்றவர் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. யார் சொல்லியிருக்கிறது? H.W. சிங்கர் வந்து சொல்லியிருக்காரு. இதுலயுமே வந்து 3 கேள்வி இருக்கு. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து V.K.R.V. Rao. யாரோட ஸ்டூடெண்ட்ஸ் கேங்லன்னு பார்த்தீங்கன்னா கென்னிஸோட டீச்சர் வந்து கென்னிஸ் தான் டீச்சர். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்ல V.K.R.V. வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட். இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா H.W. சிங்கர்ன்றவர் வந்து சொல்லியிருக்காரு, கன்சிடர் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், Roe's paper on full employment and economic development was one of the earliest contribution in the field of development towards employment. அவர் ஒரு பேப்பர் எழுதியிருக்காரு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு பேப்பர் வந்து நம்மளுடைய எக்கனாமிக் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பெரும் அளவுல வந்து உதவி இருக்குன்றாங்க. அதுல வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது நம்ம நாட்டோட வேலைவாய்ப்புகளை வந்து உயர்த்துறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் ஃபுட் எய்ட். அதாவது V.K.R.V. Rao வந்து என்னன்னா நம்மளோட பஞ்சத்தை வந்து தீக்கிறதுக்குமே வந்து நிறைய வழிமுறைகளை வந்து வகுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து ஒரு சோசியலிசம், இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட் கிடையாது. ஆனா அவங்க அது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்றத ஒரு சின்ன கீ பாயிண்ட்ஸ் மாதிரி பாத்துக்கலாம். அது வந்து பஞ்சத்தை வந்து போக்குறதுக்கும் வழிமுறைகள் வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் ஃபார் சோசியலிசம், அவர் வந்து சமத்துவத்தை நிலவரத்துக்கும் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு.
இங்க பாருங்க, ரோஸ் வியூஸ் ஆன் இண்டஸ்ட்ரியலைசேஷன். In his pamphlet, What is Wrong with Indian Economic Life 1938. அதாவது 1938ல ஒரு பேம்ப்ளெட் எழுதியிருக்காரு. என்னன்னா, வாட் இஸ் ராங் வித் இந்தியன் எக்கனாமிக் லைஃப், இந்தியா பொருளாதார வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என்ன தப்பு இருக்குன்ற ஒரு பேப்பர் வந்து எழுதியிருக்காரு. அதுல வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. பெர் கேபிட்டா இன்கமுக்கு வந்து லோ பெர் கேபிட்டா இன்கம், அப்புறம் லோ லெவல் ஆஃப் பெர் கேபிட்டா நியூட்ரிஷன் இன் இந்தியா, இதுக்கான கேள்வி, இதுக்கான சொல்யூஷனை வந்து அவர் அதில் எழுதியிருக்காரு. தனி மனித வருமானத்தை எப்படி உயர்த்துறது, அப்புறம் ஒருத்தவங்களுடைய நியூட்ரிஷன், இந்தியாவில் வாழ்ற மக்களுடைய நியூட்ரிஷனை பத்தி எழுதியிருக்காரு. அவங்கள வந்து ஒரு நல்ல குடிமகன்களா அப்படி எப்படி உருவாக்குறதுன்றதையும் எழுதியிருக்காரு. Next, Rowe's examination of the interrelation between investment income and multiplier in an underdeveloped economy 1952 was his major contribution to macroeconomic theory. அவர் 1952ல ஒரு தியரி எழுதியிருக்காரு. என்னன்னா, interrelation between investment income and multiplier in an underdeveloped economy. அதாவது நல்ல வளர்ந்த நாட்டை சேர்ந்த பொருளாதாரத்துக்கு இல்லாம ஒரு இப்பதான் டெவலப்பிங்கும் இல்லாம அண்டர் டெவலப்டு எக்கனாமி இருக்கும் இல்லையா, இன்னும் வளரவே இல்லைன்ற ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி வந்து அதோட வருமானம், அதோட இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க வந்து எப்படி அந்த வருமானத்தை வந்து பெருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தியரி எழுதியிருக்காரு. அது வந்து மேக்ரோ எக்கனாமிக்கு பெரும் அளவுல வந்து பங்களிப்பு கொடுத்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, V.K.R.V. Rao followed the footsteps of his great teacher John Maynard Keynes. அவரோட டீச்சரை வந்து அவர் பெரும் அளவுல ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், institution builder. He founded 3 national level research institutes, namely Delhi School of Economics, Institute of Economic Growth, both at Delhi, and Institute for Social and Economic Change, Bangalore. அவர் வந்து 3 இன்ஸ்டியூட்டை வந்து கட்டியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் 2 வந்து டெல்லியில இருக்கு, லாஸ்ட் ஒன் வந்து பெங்களூர்ல இருக்கு. டெல்லியில இருக்கிற 2 இன்ஸ்டியூட் வந்து, ஒன்று வந்து நேஷனல் லெவல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், நேம்லி, அதாவது ரெண்டுமே வந்து நேஷனல் லெவல் டெல்லியில இருக்கிறது. ஒன்று வந்து டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், இது ரெண்டுமே வந்து நேஷனல் லெவல் எக்கனாமிக்ஸ், ரெண்டுமே டெல்லியில இருக்கு. இன்னொன்று வந்து பெங்களூர்ல இருக்கு, இன்ஸ்டியூட் ஃபார் எ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து V.K.R.V. ரோவை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அமர்த்தியா சென். இவர் வந்து த நோபல் சிச்சுவேஷன் ரெஃபர்ஸ் டு சென்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் சாய்ஸ் தியரி, development economics study on poverty and famines, and concept of entitlements and capability development 1998. இவர் வந்து சென் வந்து 1998ல ஒரு பொருளாதாரம் இல்ல ஒரு சமுதாயம் வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஆகணும், அந்த நாட்டோட பொருளாதாரம், அந்த நாட்டுல இருக்க வறுமை, பஞ்சம், இதெல்லாம் எப்படி தீக்கிறது, அதை எப்படி டெவலப் பண்றதுன்ற ஒரு தியரியை வந்து 1998ல எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. Poverty and Famines. Sen's Poverty and Famines. An essay on entitlement and deprivation 1981 is both a theoretical and an applied word. அதான் நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி 1998ல ஒரு தியரி மாதிரி எழுதினாரு. அதுக்கு முன்னாடியே 1981ல வந்து அவர் ஒரு தியரிட்டிக்கல் பேப்பர் எழுதியிருக்காரு. அதை வந்து ஒர்க்ல வந்து அப்ளையும் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, an essay on entitlement and deprivation அப்படின்றத எழுதியிருக்காங்க. வறுமையை எப்படி நீக்கிறது, அதுக்கான வழிமுறைகளை வந்து எழுதியிருக்காரு. அதை வந்து ப்ரொசீடும் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சென்ஸ் சாய்ஸ் ஆஃப் டெக்னிக் வாஸ் அ ரிசர்ச் ஒர்க் where he argued that in a labor surplus economy, generation of employment cannot be increased at the initial stage by the adaptation of capital intensive technique. அதாவது லேபர் சர்ப்ளஸ் எக்கனாமி, அதாவது வேலை வாய்ப்பு தேடுற வேலையாட்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும்போது நம்மளுக்கான எம்ப்ளாய்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் கம்மியா இருக்கும், வேலையாட்கள் அதிகமா இருப்பாங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து இருக்க வரைக்கும் நம்ம வந்து பொருளாதாரத்துல வந்து வளரவே முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட், ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. அதாவது அமர்த்தியா குமார் சென் தான் லாஸ்ட் இது போல.
ஸ்காலர் போல. ஸோ இந்த லெசன் இந்தியன் எக்கனாமி இதோட முடிஞ்சிருச்சு. பார்ட் 4ஓட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இந்தியன் எக்கனாமியில எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. லெசன் வைஸ், அதாவது டாபிக் வைஸ் இல்லாம நான் ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எப்படி படிக்கிறது, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, பர்சனலா உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் அப்படின்னா கூட இந்த 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 வாரத்துல எனக்கு டைட்டா இருக்கு, இந்த வாரத்தை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படின்ற டவுட் கூட இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல எந்த வீடியோ, இப்போ நான் எடுக்கிற ஜிஎஸ் வீடியோன்னு இல்லை, எதனா ஒரு வீடியோ இருக்கும் இல்லையா, அந்த எங்க சேனலுக்குள்ள போய் எந்த வீடியோக்குள்ள நீங்க கமெண்ட் பண்ணாலுமே நாங்க ரிப்ளை பண்றோம். நீங்க கவர்மெண்ட் ஆபீசரா ஆகிறதுக்கு எங்க சேனல்ல இருந்து நாங்க கோகுல் சார் எல்லாருமே வந்து பின்னாடி வேலை செய்யற எடிட்டர்ஸ் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மணி சார்ன்ற இருக்காரு, அவர் எல்லாருமே வந்து உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணுவோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கான ஒரு வருஷமா இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, இந்த வாரம் வந்து நான் எடுத்த ஜிஎஸ் கிளாஸஸ் வந்து கண்டிப்பா அப்லோட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே லேட்டா இருந்துச்சு. சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு, லேப்டாப் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனால இந்த வாரம் லேட் ஆயிடுச்சு. அப்கமிங் வீக்ஸ் இதுல வந்து கண்டிப்பா கோகுல் சார் வந்து இப்போ சொல்லியிருப்பாரு, இந்த டைம்ல இந்த வீடியோ வரும் அப்படின்ட்டு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இந்த டைம்ல ஜிஎஸ் டாபிக்ல இருந்து ஒரு வீடியோ வரும்னா அந்த டைமுக்கு தான் வீடியோ வந்துடும். ஸோ நீங்க வந்து இனிமே வந்து லேட் ஆகாது, இந்த வீக் லேட் ஆகாதுக்கு சரி. ஸோ வீடியோஸ் பாருங்க, எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஷெட்யூல் வந்து அட்டன் பண்ணுங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நம்ம அடுத்த வருஷத்துல தட்டுறோம் தூக்குறோம். சரிங்களா? சரி, அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.